எசமான். ஒரு பொம்பளை 10 போலீஸை தூக்கி வீசுவாள் போலிருக்கு. கொம்பூதி போய் வந்த விவரத்தை கிழட்டு போலீஸ் விவரித்துக் கொண்டிருந்தார். விக்டர் துரைக்கு சூடேறும்படி என்னதான் சொன்னாலும் அவர் அழுங்காமல் உட்கார்ந்திருந்தார். எங்களை ஊருக்குள்ளே நுழைய விடலே எசமான். ஆம்பளைக யாரும் கிடையாது. நிலா வெளிச்சத்திலே பொம்பளைய விளையாட்டுத்தான், கும்மாளம்தான். ஒரு கிழவி இருக்கிறாள், 100 வயசு இருக்கும். அவதான் பேசுகிறாள் எசமான். கிழட்டு போலீஸ் வியர்வையை துடைத்துக் கொண்டார். ஆம்பளைகள் எல்லாம் தொழிலுக்கு போயிருக்காங்களாம். களவுக்கு போறதுதான் அவளுகளுக்கு தொழிலு. களவு பண்றது தப்புன்னு கூட தெரியலையே. விக்டர் துரை புருவம் உயர்த்தி வியப்புடன் பார்த்தார். ஒரு எட்டுத்தான் எடுத்து வச்சேன் எசமான். உலக்கையை தூக்கி பொருத்தி குறுக்கே ஓட்டார். மண்டையை பிளந்திருவேன்னு இன்னொரு உலக்கையை தூக்கி விட்டார். விக்டர் துரை முகவாயை தடவினார். அப்படியா? எழுந்தார். ஆமாம் எசமான். பொம்பளைகளே இப்படினா ஆம்பளைக எப்படி இருப்பான்? கொம்பூதி கூட்டத்தை அடக்கிறது சிரமம்